ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் காமெடி கலாட்டா எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளார எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அனு ரொம்ப பதட்டமாக அவங்க வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போயே மனோகர் புரிஞ்சுக்கிறாங்க சுந்தரி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியில் எந்திரிச்சு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பேசுகிற மாதிரி தான். சுந்தரிக்காக எல்லாரும் ஒருத்தர் அப்படி எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் மனோகர் ரொம்ப கோவமாக பேசி சுந்தரி வீட்டுக்குள்ளார வந்தால் நான் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுந்தரியும் இடையில பார்த்தோம்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அந்த விஷத்தை கக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீங்களே கூப்பிட்டா தான் நான் இனிமேல் வருவேன் அப்படின்னு சொல்லி சுந்தரி சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளார எல்லாரும் போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கதவை மூடிடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரூம்குள்ளார ராகவும் அபியும் உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் ராகு அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது அபி இருந்துக்கிட்டு என்ன சுந்தரியை வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு வரணுங்கிற விஷயத்தை யோசிக்கிறீங்களா அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு போது பேசிக்காக நான் கொஞ்சம் இறக்க குணம் உள்ள ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அபி உளுந்து சிரிக்கிறாங்க. நீங்கள் போய் இறக்க குணம் உள்ள ஆளா அப்படின்னு. அங்கே ஏற்கனவே ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்களா ஒரு 4 எபிசோடுக்கு முன்னாடி, அந்த கிஃப்ட்டை ஏன் இன்னும் பிரித்து பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிக்கிறார் ராகவ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸில் இருக்கிறாங்க. ஆஃபீஸில் பார்த்தோம் அப்படின்னாலும் செந்திலன் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்பையும் பார்த்தோம்னா அபி அதை பிரித்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ராகவ் அதை நின்று பார்த்துக்கிட்டு, அதாவது வேலண்டைன்ஸ் டே இருக்குல்ல, காதலர் தினம், அது வரதுக்கு முன்னாடி நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா இவ பிரிச்சே பார்க்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ராகவ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. லாவணியா வழக்கம் போல் பார்த்துட்டு வா மீட்டிங் லேட் ஆகிடுச்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ராகவும் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து வீட்டில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஆகாஷ் அஞ்சலி டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க, வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பாட்டிக்கு 70வது பிறந்தநாள் வருது. அதனால் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செமையாக ஒரு செலிப்ரேஷனாக நம்ம கொண்டாடலாம், எல்லாத்தையும் வர சொல்லி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வரவங்கலாம் பார்த்தா எங்கே சுந்தரின்னு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லும்போது அதை பற்றி கவலைப்படாதீங்க, சுந்தரி இந்த மாதிரி வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடலாம், அதுக்காக இந்த விஷயத்தை கொண்டாடாமலாம் இருக்க முடியாது, நம்ம அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து ரூம்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் பெட்டு மேலே போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ரோமோ மாதிரி தான். அபி வரணுமே பார்த்துடுறாங்க. பார்த்து இந்த ட்ரெஸ்ஸை நீ போடணும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அபி முடியாதுன்னு சொல்கிறாங்க. 2 பேத்துக்குள்ளார டாம் அண்ட் ஜெர்ரி சட்டை மாதிரி ஒரு ஃபன் கலாட்டம் நடக்குது பழசெல்லாம் சொல்லி. திடீர்னு பார்த்தா ராகவ் முருகன் மேலே சத்தியமாக நீ இதை போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தியத்தை பண்ணி டக்குன்னு அபியை லாக் பண்ணிடுறாங்க. சூப்பராக அபியும் உடனே ஃபன் கலாட்டா பண்ணிட்டு சரி இப்போ நீங்கள் எதுவும் பேசாதீங்க, கம்மன் படுத்துங்க, எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இந்த கிஃப்டெல்லாம் பிரித்து பார்க்க மாட்டேங்கிற, உன்னை நான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்படி பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே மைண்ட் வாய்ஸில் பேசுகிறாரு. செம இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஃப்ரைடே எபிசோட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமால் பாஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.